ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், எந்த பெய்டும் கிடையாது. ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 60 டெஸ்டர்ஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வர்த்தான டெஸ்ட் பேட்ச், நிஜமாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஷெடியூல்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி டெஸ்ட் கொண்டு போகிறாங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டெஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, டெலகிராம் சேனலில் தான் அவங்க பிடிஎஃப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 டெஸ்ட்டு கிட்ட போயிடுச்சு. அகெயின் ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் ஒரு ரொம்ப 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 நல்ல ஒரு குட் நியூஸு. 5 டெஸ்ட் முடிஞ்சிருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த ஷெடியூலை வந்து ரீஷெடியூல் பண்ணுறாங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்சோடைய ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேட்சோடைய ஷெடியூல் வந்து இப்போ இருக்க அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தான் கொண்டு போகிறாங்க. மொத்தமாக ஒரு 60 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்ததுனால டேஸ் வந்து முன்னாடி இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டுது. இதை வந்து ரீஷெடியூல் பண்ணி சிலபஸ் எல்லாம் அதே தான், அவங்க கொடுக்குற டெஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஒன்று தான், டேட் மட்டும் உங்களுக்கு மாறும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். பெஸ்ட்டு விஷயமே அதான், டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறள் டாபிக் கொடுத்துருவாங்க. திருக்குறள்லேருந்து ஒரு அதிகாரம், இலக்கிய நூல்கள்லேருந்து ஒரு 2 நூல்கள், அதுக்கப்புறம் பிரித்தெழுதுகளும் ஒரு சின்ன டாப்பிக்கு, அந்த மாதிரி இலக்கணம்லேருந்து ஒரு 2 டாபிக்ஸ். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ரொம்ப நிறைய படிக்கிற மாதிரியும் இருக்காது. லிமிட்டட் சோர்ஸ் தான். அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா பிடிஎஃபே நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. புக்கில் இருக்க பிடிஎஃபை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சூப்பரான ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது மாதிரி இருக்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க. ஒன்லைனர் மாதிரி. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குறத நம்ம படிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க வந்து 5 டெஸ்ட்டு ஆல்ரெடி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஒரு 3 டெஸ்ட்டு போட்டிருந்தேன். டெஸ்ட்டு வந்து ரியலி ஒர்த்து. தமிழ் வந்து ஈஸி தான், நம்ம இலக்கணம் தானே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் அப்படி கிடையாது. இலக்கணமில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்களே. எல்லாமே ஆப்ஷன்ஸ் 4மே ஒரே மாதிரி இருக்கும். எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை ஒரு கொஷின் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை தன்வினைலாம் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொதப்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்து தமிழுக்கு நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நம்மளால் நல்லா கிளியர் பண்ண முடியும். தமிழில் வந்து 95 to 100 எடுக்கிறது தான் வந்து டார்கெட்டாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க டெஸ்ட் பேட்சுமே கொண்டு போகிறாங்க. ஸோ ரியலி ஒர்த்தாக இருக்குது இந்த டெஸ்ட் பேட்ச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் ஜாயின் பண்ணலை, இனிமேல் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அவங்க தான் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. டெலகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு டெய்லியுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க, பிடிஎஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ ஷோ ஆகிட்டு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அந்த திருக்குறள்னா அந்த திருக்குறள் புக்கில் எங்கே இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒன்லைனர் மாதிரி தனியாக ஒரு பிடிஎஃப் இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுமே வந்து 100 கொஷின் இருக்க மாதிரி இருக்கும். கூகுள் ஃபார்மில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்ம மார்க்குமே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே ரியலி ஒர்த்து. இந்த சான்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது ஃப்ரீ தான். ஃப்ரீன்னு வந்து ஈஸியாக நினச்சிக்காதீங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும். அதை வந்து எய்ம் பண்ணி நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸில் வந்து நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே வேகன்சியோட கவுண்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், எப்படி தான் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பயந்துக்காமல் நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது தான். சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.